உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் கார்த்தி, இந்த பிரச்சனையெல்லாம் உன்னால தானே சரி பண்ண முடியும். டேய் நான் ஏற்கனவே ரேணுகா கிட்ட எல்லாம் பேசிட்டேன்டா. அவ பிரச்சனையே இல்ல, நீ மட்டும் கொஞ்சம் இறங்கி வந்தா எல்லாமே மாறிடும்டா. ப்ளீஸ்டா என் தங்கச்சி ஏத்துக்கோடா. டேய் நான் பண்ணதுக்காக இவ்வளவு தண்டிச்சிடாதடா. அடச்சு வாய முறை நம்பிக்கை துரோகி. ஏண்டா டேய், என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலனா ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு அன்னைக்கே படிச்சு சொன்னாலடா. என்னால ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அன்னைக்கே சொல்ல வேண்டியதாண்டா. கடைசி வரைக்கும் எங்க எல்லாரையும் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்ப நியாயம் பேசிட்டு இருக்கியா? டேய் இத பாரா, இப்ப சொல்றேன், உன் தங்கச்சி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. இன்னும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ஏய் பா வாங்கப்பா, போலாம். ஏய் நீ என்ன பாத்துட்டு இருக்க? வா போலாம். அவ தங்கச்சி எப்படி வாழ்றாங்கறத நானும் பாக்குறேன். கார்த்தி கேட்டுக்கிட்டியா? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அம்மா அம்மா என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு யாரும் இல்ல. என்னம்மா என்ன பண்ற பேச்சு? விடு அவனை. ஏய் என்ன? சுமதி எங்க பாவங்க வள்ளி இன்னும் அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கா. பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு சுமதி. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்கள மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா, வள்ளி எதுக்குப்பா வெளியே நிக்கிறா? அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்கப்பா. நைட் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப இருட்டா இருக்கும். வள்ளிக்கு பசிக்கும்ல, அவளை உள்ள கூட்டிட்டு வாங்கப்பா. பாத்தீங்களா, குழந்தைக்கு தோணுனது கூட நமக்கு தோணாம போயிடுச்சுல. வள்ளி இப்ப பசியில இருப்பால. காலையில இருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடலையும். நான் போய் அவளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேங்க. அக்கா பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சுமதி. அவங்களுக்கு தெரியாம போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. நீங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள போங்களேன். என்ன நீ வாமா. இந்தா வள்ளி, முதல்ல இத சாப்பிடு. காலையில இருந்து சாப்பிட்டியா இல்லையானே தெரியல. எனக்கு வேண்டாம் சித்தி. சொன்னா கேளு வள்ளி, கொஞ்சமாவது சாப்பிடு. வேண்டாம். அப்பாவை பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். ஐயோ அடம் பிடிக்காத. நீ எவ்வளவு போராடினாலும் மாமாவை பார்க்கவே விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்கள எதுக்கிறதுக்காச்சும் உன் உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்காகவாச்சும் சாப்பிடு வள்ளி. முடியாது. எனக்கு அப்பாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நான் சாப்பிடாம செத்து போனாலும் பரவாயில்ல. அப்பா, உங்க பொண்ணு வள்ளி வந்திருக்கேன்பா. எழுந்து வெளியே வந்து என்ன பாருங்கப்பா. ஐயோ மழை வருது வள்ளி, சொன்ன கேளு, வா உள்ள போலாம். அப்பா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. ப்ளீஸ் பா. ஆமா மாமா, வள்ளிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. வேலன் இப்படி பண்ணுவான்னு நிஜமாவே வள்ளி எதிர்பார்க்கல மாமா. அவளை நம்புங்க மாமா. அப்படின்னா அவ எதுக்காக கோர்ட்ல மாத்தி சொன்னான்னு கேளுங்க. இங்க வந்து வேலைநாடு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் அது கோர்ட்ல சொல்ல முடியாதாமா? இங்க பாரு வள்ளி, அவன் கேக்குறதுலயும் நியாயம் இருக்குல்ல. உன்னோட பெர்மிஷன் இல்லாம அவன் தாலி கட்டிட்டான்னா நீ அத கோர்ட்ல சொல்லிருக்கலாமே. நான் கோர்ட்ல மாத்தி சொல்லி அவனை காப்பாத்தினதுக்கு காரணம் இருக்குப்பா. ஏய், என்ன புது கதை சொல்ற? இல்ல அத்தை,
புது கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா, நான் மட்டும் கோர்ட்ல வேலனுக்கு எதிரா வாக்குமூலம் கொடுத்திருந்தா போலீஸ் அவனை ஜெயில போட்டிருப்பாங்க. அதுல அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் குடும்பத்துல எல்லாருமே கஷ்டப்படுவாங்கப்பா. அப்புறம் வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளாலதான் அவன் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு பேசிக்குவாங்கல்ல. அப்புறம் இத வச்சு எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் உங்களுக்கு எதிராதான் அரசியல் பண்ணுவாங்கப்பா. அதனால்தான் நான் கோர்ட்ல அப்படி போய் சொன்னேன். ஆனா நான் வேலை கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கமே வந்துடாதன்னு நான் சொல்லிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். ஏய் நில்லு, ரெண்டு பேரும் எங்க வந்தீங்க? ரத்தனம் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? ஐயா, நீங்க ரொம்ப கோவத்தில் இருக்கீங்கன்னு தெரியும். உங்ககிட்ட 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறீங்க. டேய் ரஞ்சித், என்னடா பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அடிச்சு துரத்துறா. ஐயா, ஏய் ஏய் வெளியே போடா, வெளியே போடா. ஏய், அவன் மேல கைய வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயா, நாங்க ஒன்றும் பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரலைங்க. கோர்ட்ல நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டு நீங்க வள்ளி மேடத்து மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். ஆமாங்க, வள்ளி கோர்ட்ல வேலனுக்கு ஆதரவா வாக்குமூலம் கொடுத்தது வேலன் மேல இருக்கிற காதல் இல்ல, உங்க மேல இருக்கிற பாசத்தால. ஏய், என்ன எல்லாரும் முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி சொல்லி ரத்தனத்தோட மனச மாத்தலான்னு பாக்குறீங்களா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா அவ்வளவுதான். ஐயா, நடந்த எல்லாத்துக்குமே நான் தாங்க ஐயா காரணம். வள்ளி மேடம் எவ்வளவோ சொன்னாங்க, நான் தான் கேட்காம அவங்க கழுத்துல தாலி கட்டினேன். நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கொடுங்க. ஏன்பா வேலா, நீ என்ன தப்பு பண்ண? வள்ளி கழுத்துல நீயாவா தாலி கட்டின? நான் சொல்லிதானே கட்டின. அப்புறம் ஏன் உனக்கு தண்டனை கொடுக்கணும்? என்ன தண்டனையா இருந்தாலும் நானே ஏத்துக்கிறேன். புரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்த பாக்குறாங்க. அதுக்குதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.